என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கணும் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ அப்ரிஷியேஷன் வேல்யூ. ஸோ ஒரு என்ன இப்போ மெட்ரோ சிட்டியில் இருக்கும்போது ஒரு திடீர்னு 10 லட்ச ரூபா இருக்கிற இடம் திடீர்னு 50 லட்ச ரூபா மாறும் அப்படின்னா இதில் அப்படி மாறக்கு வாய்ப்பு இல்லை. இதில் வந்து என்ன ஆகணும், 5 லட்ச ரூபாய் இருக்கிற லேண்டு 7 லட்ச ரூபாயா மாறலாம் 5 வருஷம் கழிச்சு. ஏன்னா நீடு பெருசாக கம்மியாக இருக்கிற இடங்கள்ல பையும் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் நமக்கு வந்து வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்குது, மற்ற எல்லா திங்ஸஸும் நம்ம பார்த்துருப்போம், அதெல்லாம் சூப்பரான விஷயம் தான். ஆனால் என்ன நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போதைக்கு பக்கத்தில் நிறைய வில்லேஜஸில் ஸ்கூல்ஸ் இருக்காது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. இதெல்லாம் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். ஏன்னா எல்லாமே சிட்டி சைடை பேஸ் பண்ணி தான், ஏன்னா பீப்புளோட ஃப்ளோவை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாருமே வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து லீகல் இஷ்யூஸ். கண்டிப்பாக உங்களோட பட்டாவாக இருக்கட்டும், உங்களோட ஈஸியாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் திரும்ப வெரிஃபை பண்ணியே ஆகணும். ஏன்னா இது முன்னாடி ஒரு வண்டி பாதை இருந்த இடம், இல்லாட்டி எங்கள் தாத்தா விற்கும்போது இந்த மாதிரி இருந்த இடம். கிராமங்களில் பொதுவாக என்ன ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. முன்னாடி வந்து எங்கள் தாத்தா லேண்டை பிரித்து கொடுக்கும்போது இந்த பிரச்சனை இருந்தது, இல்லை இதுக்கு எதிர்த்தாப்புல வாங்கியிருந்தாரு, இல்லை டபுள் டாக்குமெண்ட், இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி ஆக்குப்பை பண்ணுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி நிலங்களை தூக்குறதுக்குன்னு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அமையறதுக்கும் வாய்ப்புகள் அங்கே இருக்குது. இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே பார்க்கலாம்.